நீங்கள் ஒரு கார் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட வந்து நல்லா பேசிகிட்டு இருக்கீங்கன்னு வைங்க. நீங்கள் எந்த காரை பற்றி பேசுகிறீங்களோ அது உங்கள் கண்ணில் பட்டுரும். மேஜிக்கல் மொமெண்ட்டாக ஒரு சில விஷயங்கள் பண்ணுறது மூலயமா நம்ம வந்து மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது நடக்கும். விஷன் போர்டு வைங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க, யூனிவர்ஸ் கிட்ட கேளுங்க. நீங்கள் கேட்கக்கூடிய விஷயத்த யூனிவர்ஸ் காது. ஆனால் அந்த சிக்ஸ்த் செக்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம பிரெயின் கூட சேர்ந்து மேனிஃபெஸ்டேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு டாபிக். ப்ரோ, கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயத்தை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஒரு கார் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட வந்து நல்லா பேசிகிட்டு இருக்கீங்கன்னு வைங்க. அந்த கார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதில் எந்த கலர் எனக்கு பிடிக்கும், இந்த கலர் நான் வாங்கலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன், இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன். நீங்கள் அடுத்து உங்கள் வீட்டுக்கோ இல்லை ஆஃபீஸ்க்கோ நீங்கள் ட்ராவல் பண்ணி போகும்போது எங்கே பார்த்தாலும் அந்த கார் தான் உங்கள் கண்ணில் படும். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து அதில் கண்ணில் படும். வேறு வேறு வேரியன்ஸ் உங்கள் கண்ணில் படும். ஆனால் நீங்கள் எந்த காரை பற்றி பேசுகிறீங்களோ அது உங்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, இதைத்தான் வந்து பார்த்திங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது என்ன? ஸோ எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி, சயின்ஸில் லாஜிக்கலாக மேனிஃபெஸ்டேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத பற்றியும், மேஜிக்கல் மொமெண்ட்டாக ஒரு சில விஷயங்கள் பண்ணுறது மூலயமா நம்ம வந்து மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது நடக்கும், நம்ம நினைக்கிற விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே சேர்ந்து கம்பேர் பண்ணி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். பேசி இதில் உண்மை இதுவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து கணிப்பு வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றத பற்றி நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. விஷன் போர்டு வைங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், யூனிவர்ஸ் கிட்ட கேளுங்க. நீங்கள் கேட்கக்கூடிய விஷயத்த யூனிவர்ஸ் காது கொடுத்து கேட்கும். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த இந்த யூனிவர்ஸ் கொடுத்து உங்களை சர்ப்ரைஸ் பண்ணும் அப்படின்னு தான் நிறையா சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நானும் கேட்டிருக்கேன், அது ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அப்படி பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது எனக்கு தோணுன ஒரு விஷயம் தான், இஃப் யூ ஹேவ் ஒன் பேக்கேஜ் தெர் வாஸ் அ கம்பல்சரி ப்ராசஸ் பிகைன் தட் பேக்கேஜில். ஒரு பேக்கேஜ் நம்ம கையில் இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஏதோ ஒரு ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்கும். அந்த ப்ராசஸ் இல்லாமல் நம்ம கையில் அந்த பேக்கேஜ் வேணும்னு நினைக்கிறதுனால மட்டும் அது கிடச்சிடாது. ஸோ இதை ஈஸியாக டிஃபைன் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு 6 செக்மெண்ட் பிரிச்சிருக்கோம். அந்த 6 செக்மெண்ட்டில் 5 செக்மெண்ட் கண்டிப்பாக நீங்கள் பண்ணலனாலும் கேள்வியாவது பட்டிருப்பீங்க. ஆனால் அந்த 6 செக்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம பிரெயின் கூட சேர்ந்து மேனிஃபெஸ்டேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு டாப்பிக்கு. நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா மேனிஃபெஸ்டேஷன் எப்படி நம்ம கரெக்டாக பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு புரிதல் வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு பாப்புலரான மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் தான். திங்க் இட், ஃபீல் இட், விஷுவலைஸ் இட், யூனிவர்ஸ் வில் ரிசீவ் யுவர் பாயிண்ட் அண்ட் கிவ் யூ த கிஃப்ட் அப்படின்பாங்க. அதாவது நீங்கள் திங்க் பண்ணுறது, ஃபீல் பண்ணுறது, விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறது, இது எல்லாத்தையும் இந்த யூனிவர்ஸ் கவனிச்சுக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக ஒரு நாள் வந்து உங்களுக்கு வந்து அதை வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து கிஃப்டாக கொடுக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. 555 மெத்தடு, 369 மெத்தடு, இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. பட் இந்த மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுறதுனால மட்டும் அதை அச்சீவ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிடையாது. அது கூட சைமல்டேனியஸாக இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அதைத்தான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு செக்மெண்ட் 2ல் வந்து நான் சொல்ல போகிறேன். எனக்கு ஒரு ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த ஃபீல்டில் தான் நான் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பர்சியூ பண்ண ஆரம்பித்தேன். என்னோடய சர்க்கிளில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் அந்த ஃபீல்டில் தான் போவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப நம்பினாங்க. ஆனால் அந்த ஃபீல்டுக்காக நான் பர்சியூ பண்ணுறத கொஞ்ச நாளைக்கு நான் பாஸ் பண்ணி வச்சுருந்தேன், ஸ்டாப் பண்ணலை. இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நான் எதை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது தெரியும். என்னோடய ஃபீல்டில் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களோட சொந்தக்காரங்களாவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸாவோ இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்க கிட்டக்க என்னை பற்றி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்களோட கான்டாக்டை என்கிட்ட கொடுத்து என்னை கான்டாக்ட் பண்ண சொல்லுவாங்க. இது மூலிமா எனக்கு ஒரு கனெக்ஷன் ஏற்படுது. ஆப்வியஸ்லி நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு அந்த ஃபீல்டு ரொம்ப பிடிக்கும். நான் பாஸ் தான் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்டாப் பண்ண கிடையாது. இந்த டயத்தில் நான் அதுக்காக ட்ரை பண்ணாமல் இருக்கும்போது, நான் என் ஃபேமிலிக்காக ஓடிட்டு இருக்கும்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பாராமல் எனக்கு கிடச்சிது அப்படின்னாக்கா நான் அதை யூனிவர்ஸ் கொடுத்துச்சு அப்படின்னு நான் ஃபீல் பண்ண முடியுமா? இல்லை பாஸ்ட்டில் நான் பண்ணி வச்சிருந்த ஒரு ப்ராசஸ் எனக்கு இப்போ ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு நான் நினைக்க முடியுமா? ஸோ இப்போ இதை நம்ம என்னவா யோசிக்கிறது? இதுக்கு தான் சயின்ஸ் ஆங்கிளில் ஒரு ஆன்சர் ஒன்று இருக்குது. உங்கள் பிரெயினில் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு RAS அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபில்டர் மாதிரியான ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது. இந்த சிஸ்டம் என்ன பண்ணுது பிரெயினில் அப்படின்னாக்கா, உங்கள் பிரெயினே வந்து ஒரு ஃபில்டராக நினச்சிக்கோங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கலாம். உங்களோட டாஸ்க்கை பற்றி இருக்கலாம், உங்களோட ஆஃபீஸில் இருக்கலாம், உங்களோட ஆஃபீஸ் மேட்ஸை பற்றி இருக்கலாம், உங்களோட ப்ரொமோஷன் பற்றி இருக்கலாம், இன்க்ரிமெண்ட்டாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். அது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம மண்டைக்குள்ளே கொட்டி கிடந்தாலும் கூட நம்ம எதை உண்மையாகவே பர்சியூ பண்ணுறோமோ, எது வேணும்னு நினைக்கிறோமோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒன்று வந்தால் கூட அதை ஃபில்டர் பண்ணி கொண்டு வந்து நம்ம கண்ணு முன்னாடி காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லியிருப்பேன். கார் வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு காரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே போனாலும் அந்த காரை பார்க்குற மாதிரியே இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, இத்தனை நாள் அந்த கார் வராமலாம் இல்லை, வந்துட்டு தான் இருந்திருக்கும். அதை நம்ம கவனிக்காமல் இருந்திருப்போம். அன்னைக்கு அதை ஃபில்டர் பண்ணி நம்ம பிரெயின் நம்ம முன்னாடி வந்து காமிக்கிது. இதுதான் மேனிஃபெஸ்டேஷனோட ப்ராசஸ். நம்ம எந்த ஃபீல்டை உண்மையாகவே பர்சியூ பண்ணி நினச்சிட்டு இருக்கோமோ 1000 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தாலும் அந்த RAS அப்படின்ற சிஸ்டம் ஃபில்டர் பண்ணி கொண்டு வந்து நம்ம கண்ணு முன்னாடி காமிக்கிது. ஜேம்ஸ் கிளியர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்ற ஒரு புக்கு தெரியும், அதோட ஆத்தர்.
அவர் ஒரு விஷயம் சொல்கிறார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி ஆக்ஷன்ஸ் யூ டேக் இஸ் அ வோட் ஃபார் த டைப் ஆஃப் பர்சன் யூ விஷ் டு பிகம் அப்படிங்கிறாரு. இதுக்கான தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. நீங்கள் என்னவா இருக்கீங்களோ அதுவாக தான் வெளியே தெரிவிங்க அப்படிங்கிறாரு. இன்னும் டீப்பாக பார்ப்போமே. எனக்கு ஒரு ஃபீல்டு பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதை நான் பாஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நான் வெளியே எனக்கே தெரியாமல், எனக்கே அறியாமல் எல்லார்கிட்டக்கும் எனக்கு இந்த ஃபீல்டு தான் பிடிக்கும் அப்படிங்கிறத எனக்கு தெரியாமையே நான் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருப்பேன். ஸோ அதனால அவங்களுக்கு என்னோட ஐடென்டிட்டி மீன்ஸ் நான் என்னவா ஆக போகிறேன் அப்படிங்கிற ஐடென்டிட்டி அவங்களுக்கு தெரியும். அவங்க அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொண்டு வந்து என் முன்னாடி நிப்பாட்டுறாங்க. இதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா, ஐடென்டிட்டி பேஸ்டு மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளை அறியாமலே நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம மற்றவங்க கிட்டக்க காமிச்சிக்கிட்டு தான் இருப்போம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஆகணும்னு நினைக்கிறத விட, நம்ம அந்த மாதிரி இருந்தா மட்டும் தான் முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஐடென்டிட்டி பேஸ். ஸோ செக்மெண்ட் 5க்கு வந்துட்டோம். இது வந்து எல்லாருக்கும் பொதுவா பொருந்தக்கூடிய ஒரு ஆங்கிள். ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆங்கிள் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காலையில சீக்கிரம் எழுந்திரிச்சு வந்து நான் அம்பானி ஆவேன், நான் அம்பானி ஆவேன்னு சொன்னா நம்ம வந்து அம்பானி மாரி ஆயிருவோம். அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். கிடையாது. பகவத்கீதையில சூப்பரா ஒரு லைன் ஒண்ணு இருக்குது. கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்ட்டு. இந்த லைன் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமா தான் தெரியும். ஆனால் டீப்பாக யோசிச்சு பார்த்தோம்னா தான் அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றது புரியும். ஸோ நீங்கள் கேட்கலாம், அது எப்படி ஒரு ரிசல்ட் இல்லாமல் ஒரு வேலையை வந்து எப்படி ஒருத்தன் செய்வான்? நம்ம வேறு இடத்துல வேலைக்கு போகிறோம் அப்படின்னா கூட மாதம் ஆனால் சம்பளம் வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து அந்த வேலைக்கே போகிறோம். அப்படிங்கும்போது ரிசல்ட் எதிர்பார்க்காம சான்ஸே கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆத்மார்த்தமாக ஒரு ஃபீல்டை வந்து நம்பி அதுக்கு தான் நான் போகிறேன் அப்படின்னு முயற்சி பண்ணக்கூடிய ஒரு ஆள் அந்த ப்ராசஸை வந்து பெயினாக ஃபீல் பண்ண மாட்டான். அதுதான் இதோட கான்செப்ட். பெயினாக ஃபீல் பண்ண மாட்டான். அந்த ப்ராசஸை பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பண்ணுவான். அதே இது ஒரு பிடிக்காத ஒரு வேலையில் போயிட்டுருக்கோம் அப்படின்னாக்க, நம்ம அந்த ஒரு நிமிஷத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுற மாரி இருக்கும். சின்ன டாஸ்க்கு தான் குடுத்துருப்பார் மேனேஜர். ஆனால் பண்ண முடியாது போயா அப்படின்னு சொல்கிற மாரி ஒரு இரிட்டேஷன் வரும். நமக்கு பிடிச்ச தொழில்ல அது கிடையாது அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். ஃபைனலி வந்து 6த் செக்மெண்ட் நியூரோபிளாஸ்டிசிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு பிரெயின் சயின்ஸ்லேயே வந்து ஒரு ப்ரூஃப் இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்மளோட பிரெயின் வந்து ஸ்டாட்டிக்கான ஒரு விஷயம் கிடையாது. நம்ம ரிப்பீட்டடாக எதை வந்து யோசிக்கிறோமோ, எதை பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கோமோ, எதை பற்றி நம்ம வந்து செயல்படுத்திக்கிட்டே இருக்கோமோ, அதுக்கான ஒரு பாத்வேவை ஃபிசிக்கலாகவே நம்மளோட பிரெயின் வந்து பில்ட் பண்ணும் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணியிருக்காங்களாம். லிட்டரலி நம்ம பர்சீவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துக்கு இது ஒரு வயர் கனெக்ஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஜென்யூனாக நம்ம அந்த ஃபீல்டை ரொம்ப லவ் பண்ணி பண்ணும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னாக்கா, நம்மளோட தாட்ஸு, ஆக்ஷன்ஸு, ரியாக்ஷன்ஸு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான ஒரு பாத்வேல வந்து ட்ராவல் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஸோ இப்படி நடந்துட்டு இருக்க இந்த சமயத்தில் தான் பீப்புள்ஸ் நம்மளை பார்க்குறாங்க. நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நம்மளை ஃபாலோ பண்ணி வருது. நம்மளோட பிரெயின் அந்த இடத்துல மேனிஃபெஸ்டேஷன் மிஷினாக மாறுது. ஃபைனலி கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். ஸோ மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறத வேறு செக்மெண்ட்டில் எப்படி அது ரியாக்ட் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். பட் எல்லா செக்மெண்ட்டும் என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயத்தை தான் நம்ம கிட்டக்க சொல்லிகிட்டு இருக்கு. நான் இது மூலிமா வந்து உங்களுக்கு வந்து விஷன் போர்ட் கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. கண்ணாடியை பார்த்து அஃப்ரிமேஷன்ஸ் எடுக்கணும்னு சொல்லலை. பாசிட்டிவாக திங்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. இது எல்லாமே பண்ணாலும் கூட இது கூட சைமல்டேனியஸாக ப்ராசஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த ப்ராசஸை நீங்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கணும். என்ஜாய் பண்ணி தான் பண்ணுவீங்க. உங்களுக்கு அந்த ஃபீல் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா, அதில் வரக்கூடிய பெயின் வந்து எந்த இடத்துலையுமே உங்களுக்கு ஃபீல் ஆகாது அப்படிங்கிறது தான் என்னோட தாட்டு. ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் சொல்ல வர்றது ஒரே ஒரு விஷயம் தான். மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது நம்ம ஒரு விஷயத்தை திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால மட்டும் அந்த மாற்றம் வராது. நம்ம அதுக்கான செயல்பாடுகளை சைமல்டேனியஸாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலிமா நான் சொல்ல வர்றது. ஸோ இதுக்கிடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 555 மெத்தடு, 365 மெத்தட்லாம் சொல்லியிருப்பேன். இதை பற்றி டீட்டெயிலாக பேசணும் அப்படின்னாக்கா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவாக அதை போடுறேன். ஸோ மேனிஃபெஸ்டேஷனை பற்றி ஒரு பேசிக்கான ஐடியாலஜி உங்கள் கிட்டக்க நான் கொடுத்துருக்கேன் அப்படின்ற நம்பிக்கையில் இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். பை பாய்.